அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதி ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அல்-ஃபாயிஸின பிரில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். قال رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். உயர்ந்த ஸலாத்தும் சலாமும் நானிலும் போற்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நிலவட்டும். உத்தமமான சத்திய சுஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அவுலியாக்களுடைய மற்றும் அனைத்து முஃமின்கள் முஃமினாத்துகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மாதம் ரமலான் மாதம். அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கிய மாதம் ரமலான் மாதம். உலக முஸ்லிம்கள் அனைவரும் இந்த மாதத்தில் தங்களுடைய இறைவனை அதிகமாக வணங்குவதற்கும் ரப்பு தஆலாவை நினைவு கூறுவதற்கும் மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை தேர்வு செய்திருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு ரமலான் மாதத்தை ஏனைய மற்றுள்ள மாதங்களை விட சிறப்பித்திருக்கிறார். சய்யிது ஷுஹூர், மாதங்களின் தலைமையாக அல்லாஹு தஆலா தேர்வு செய்தது இந்த ரமலான் மாதத்தை தான். ரமலான் என்று சொன்னால் பாவங்களை கரித்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, இந்த ரமலான் மாதம் ஆகிவிட்டால் இறைவனிடத்தில் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அவனுக்காக வைக்கின்ற அந்த நோன்பு மற்றுள்ள அமல்கள் இதன் காரணமாக இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ரமலான் மாதம். மக்களிடத்தில் செய்யக்கூடிய அந்த பாவங்கள், அவர்களிடத்தில் செய்யக்கூடிய அந்த தவறுகள் ஏதாவது இருந்தா அதை அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பை கேட்கணும். ஆனா இறைவனிடத்துல செய்த ஏதாவது தவறுகள் இருந்தா அது எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்று சொன்னார். ரமலு என்றால் அழிக்கக்கூடிய, கரித்து இல்லாமல் ஆக்குவது. ஒரு பொருளை எரித்து அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டால் அது மீண்டும் அதில் உருவாக்குவது என்பது சாத்தியமல்ல. இதே மாதிரி ரமலான் மாதத்தில் இந்த பெயர் காரணம் என்ன என்று கேட்டால், மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் எரித்து இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்பதுதான் அதற்கு காரணமே. ரமலான் மாதம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மற்றுள்ளவர்களுக்கு கூட மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது. இன்னைக்கு ரமலான் மாசத்துடைய இந்த சிறப்புகளை ஏராளமாக நாம் கேட்டு வருகிறோம். இந்த ரமலான் மாசத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் நோன்பு வைப்பது என்பதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பு கடமையாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்ன? அதை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். நோன்பு முக்கியமாக கடமையாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எல்லோரும் சரிசமமாக யாரும் வாழல. ஒரு சிலர் பணம் உள்ளவர்களும் செல்வம் உடையவர்களும், வேறு சிலர்கள் ஏழைகளாகவும் செல்வம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறாங்க. சிலர் முதலாளியாக, சிலர் தொழிலாளியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை வணங்கக்கூடியவர்கள், இறைவனை வணங்காதவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா உண்ண உணவு கொடுக்கிறான், இருக்க இடம் கொடுக்கிறான். செல்வம் இருப்பவர்கள், செல்வம் இல்லாதவர்கள், இப்படி ஒரு வித்தியாசத்துடன் இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா படைத்ததனுடைய முக்கிய நோக்கம் இந்த உலகத்தினுடைய இயக்கம்தான். எல்லோருமே சரிசமமான பொருளாதாரம் உடையவர்களாக இருந்து விட்டா இந்த உலகமே அழிந்துரும். உலகத்துல வேலை செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னா அது அவங்களுக்கு கொடுத்ததல்ல, அவர்கள் வாயிலாக இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை முக்கிய நோக்கமே.
உண்மையில இஸ்லாத்தினுடைய அடிப்படையான எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்னவென்றால், வாழ விடு. தானும் வாழ வேண்டும், மற்றுள்ளவர்களையும் வாழ்க்கை கொடுத்து வாழ விட வேண்டும். தன்னை போன்று மற்றுள்ளவர்களை வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். பழைய காலங்களில் வரலாற்றினுடைய அந்த சுவடுகளை நாம் தேடி அதன் பின்புறத்தில் நாம் சென்று பார்க்கின்ற பொழுது, ஏழையாக இருந்தவன், ஏன் யாசகம் செய்து வந்தவனை கூட நபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிசினஸ் மேக்னெட்டாக மாற்றிய கதைகள் நாம் பார்க்கலாம், ஹதீசுகளை நாம் பார்க்கலாம். அவன் நோம்பாளி நோன்பு வைக்கின்ற பொழுது இந்த உலகத்துல எல்லாருமே பசிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட, ஒரு அமைப்பு அல்லாஹ்வுல உருவாக்கிய ஒரு முக்கிய நோக்கம், தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய பசி அவன் அறியணும் தான். இன்னைக்கு காலகட்டத்துல பசினா என்னன்னு தெரியாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். செல்வந்தர்கள் அவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது. அப்படி பசினா என்னன்னு தெரியாத ஒரு மக்களிடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, பசித்த நிலையில் இன்னைக்கும் சில சமூகம் இருக்கிறது. நம்முடைய ஊர்களில் அல்லது நம்முடைய அண்டை வீட்டார்களில் அல்லது மற்றுள்ள நாடுகளில் கூட எத்தனையோ நபர்கள் பசித்த நிலையிலாக இருக்கிறாங்களே. அவங்களுடைய இந்த பட்டினியையும் அவங்களுடைய இந்த பசியினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவித்து அறிந்தால்தான் அவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இந்த செல்வந்தர்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு பூமியில இறங்குறதுக்கு நேரம் இல்லை. எல்லாருமே காலையில இந்தியாவில் உணவு உண்டா, மதியத்துல அவன் லஞ்சு சாப்பிட்றது துபாயிலேயா இருக்கும். அவன் அங்கிருந்து நேரடியாக வேறு ஏதாவது கண்ட்ரியில போயிட்டு டின்னர் சாப்பிடுவான். இந்த மாதிரியான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஏழைகளின் பசிய அவன் எப்போது அறிவான்? அவனுக்கு பசிப்பதற்குண்டான, பசித்து அறிவதற்குண்டான ஒரு ஏற்பாடாக, ஒரு அமைப்பாக அல்லாஹு தஆலா கடமையாக்கி இந்த ரமலான் மாதத்தை வைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் ஏழைகளின் கஷ்டங்களை அவன் தெரிந்து கொள்ள முடியும். ஏழைகளுக்கு எப்படி உதவ வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு ரமலான் மாசத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நம்முடைய மஹல்லாக்களிலும் மற்றுமெல்லாம் ஏழைகளுடைய பசியை போக்குவதற்காக ரமலானுக்கு தேவையான மளிகை பொருட்களும் அரிசி பருப்பு மற்றெல்லாம் கொடுத்து வரும். என்ன காரணம்? பசியினுடைய தன்மையை அவர்கள் புரிந்து கொண்டதின் தான் மிக முக்கிய நோக்கமே. ஆக ஏழைகளுடைய அந்த பசியை இல்லாமலாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது நோம்பினை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு, இது இன்னொரு தத்துவம் என்ன? அந்த நோம்பினுடைய தத்துவங்களில் இன்னொரு தத்துவம் அஸ்ஸௌமு அஸ்ஸியாமு ஜுன்னா. நோன்பு என்பது ஒரு கேடயமாக அமைந்திருக்கிறது. நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. எதிலிருந்து கேடயம்? நோன்பு என்பது மனிதன் பாவச் செயல்களில் போவதை விட்டும் தடுத்து விடுகிறது. நபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய நரம்புகள் வாயிலாக ஷைத்தான் லஅனத்துல்லாஹி அலைஹி பயணிப்பான். வழிகெடுக்கக்கூடிய சாத்தான் அவன் பயணிக்கின்ற பொழுது அந்த சாத்தானுடைய, அந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திற்கு அவன் காரணமாகி விடுவான். ஆக அந்த நரம்பினை நீங்கள் இறுக்கமாக்கி விடுங்கள். அந்த இறுக்கமாக்குவது எப்படி? அது நோம்பினால் மட்டும்தான் முடியும். நோன்பு வைத்து நீங்கள் உங்களை அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயமாக விளங்குகிறது. முஸ்லிம்கள் ஒரு பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடியவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, பாவங்கள் என்பது அவனை விட்டும் தடுக்க வேண்டுமா? அப்படி என்றால் அவன் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். நோன்பு வைத்து அவன் பழக்கப்படுத்தி கொண்டால் அவன் அந்த பாவத்தில் போகாமல் தன்னை பாதுகாக்க முடியும். அவன் நரகத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க முடியும்.
சமூகத்தில் இருக்கக்கூடிய அவப்பெயர்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆக மொத்தத்தில் நோன்பு என்பது மிகப்பெரிய கேடயம் என்று நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நோன்பு வைப்பவன் செய்ய வேண்டிய கடமைகளான மிக முக்கியமான விஷயங்கள் தான் என்ன? ஒருவன் பசித்திருக்கிறான், காலையிலிருந்து மாலை நேரம் வரைக்கும், அதாவது சூரியன் உதயமாக ஃபஜ்ர் சுவாதிக் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலிருந்து மாலையில் சூரியன் அஸ்தமனமாகுகின்ற அந்த நேரம் வரைக்கும் அவன் உண்ணாமல் இருக்கிறான், பருகாமல் இருக்கிறான். தன மன இச்சைகளை எல்லாம் அவன் கட்டுப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மனப்பக்குவத்திற்கு அவன் ஆளாகிறான். இப்படி இருக்கின்ற ஒரு நபர் அவன் மேலும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல். அவன் தவறான விஷயங்களில் அவன் ஈடுபடக்கூடாது. அவன் கெட்ட கெட்ட விஷயங்களில் அவன் ஈடுபடவே கூடாது. அதே மாதிரி வலா யஜ்ஹல், அவன் முட்டாள்தனமான வேலையிலும் ஈடுபடக்கூடாது. நோன்பு என்பது ஒரு கேடயம். நோன்பு வைத்த நபர் தவறான வார்த்தைகளை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு முதலாளி தொழிலாளியை பார்த்து கேட்க மிகவும் காதுகள் கூட கூசக்கூடிய நிலையில் உண்டான வார்த்தைகளை கொண்டு திட்டுவார்கள். நோன்பாளிகள் ஒருபோதும் அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவதாக, முட்டாள்தனமான வேலையில ஈடுபடாதீங்க. உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்லித் தருவார்கள், இனி ஒருவன் நோன்பு வைத்த நபர் காத்தலஹு அவ் ஷாத்தமஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன். இனி தான் அமைதியாக இருக்கிறான், தான் யாருடைய பிரச்சனைக்கும் போகல, ஆனா வீணாகவே ஒருத்த வந்து பிரச்சனை உருவாக்குறான். எந்த விதமான ஒரு தவறும் இவனிடத்திலிருந்து உருவாகல, இருந்தாலும் கூட ஒருத்தன் வந்து இவனை திட்டுறான், ஒருத்தன் வந்து இவன் வந்து கேவலமா பேசுறான், இவனை அசிங்கமாக பேசுறான் எப்படின்னு வச்சுக்குவோமே. அதுக்காக அவன் பேசின அதே மாதிரி அவனிடத்துல பேசலாமா என்று கேட்டால் அதுவும் கூடாது. யாராவது ஒரு மனிதன் அந்த மனிதத்தில் வந்து கொண்டு அவனை திட்டுவதோ அவனை தவறாக பேசுவதோ செய்துவிட்டால், அவனிடத்தில் தர்க்கம் செய்வதற்காக வந்துவிட்டால், இந்த நோன்பு வைத்தவன் சொல்லட்டும், இன்னி ஸாயிமுன், அருமை சகோதரரே, நான் நோன்பாளியாக இருக்கிறேன். முன்னாடி வந்தவன் தெரிந்து கொள்ள வேண்டும், நோன்பாளிடத்தில் அப்படி பேசக்கூடாதுன்னு. நோன்பு வைத்தவன் ஒருபோதும் தான் பேசிய அதே மாதிரியான பேச்சுக்களை பேச மாட்டான் என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றல்ல 2 முறை அவன் சொல்லட்டும். இன்னும் அவன் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறான், முட்டாள்தனமாக இந்த நோன்பாளியை பார்த்து அவன் திட்டிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டியது என்ன? பொறுத்து பொறுத்து பார்த்த அவன் ஒருபோதும் அடங்க மாட்டேங்கிறான், அதனால் தான் நான் திருப்பி பதில் கொடுத்துட்டேன், அதே மாதிரியான அந்த மொழியில நான் பேசிவிட்டேன் என்று சொல்லலாமா என்று கேட்டால் ஒருபோதும் கூடாது. வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. உங்களிடத்தில் ஜாஹிலிகள், முட்டாளுகள் வந்து ஏதாவது பேசிவிட்டால் நீங்கள் அதே மாதிரி அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள். காலு ஸலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. ஆக மொத்தத்தில் நோன்பாளி அந்த நோன்பு வைப்பதுடைய நோக்கம், நோன்பு வைத்தவன் செய்ய வேண்டிய விஷயங்கள், யாரிடத்திலும் தர்க்கத்திற்கு போகக்கூடாது. நோன்பு காலத்தில் யுத்தத்தை கூட ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நோன்பினுடைய மகத்துவம் எத்தகையது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பினுடைய அந்த சிறப்புகளை பற்றி ஒரு ஹதீஸில் சொல்லி தருகிறார்கள். நோன்பாளிக்கு மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லഖலூஃபு ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி தஆலா மின் ரீஹில் மிஸ்க். எவனுடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஒரு நோன்பாளி அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அந்த வாடை இறைவனிடத்தில் மிஸ்கு என்கின்ற கஸ்தூரி அத்தரை விட மிகவும் நறுமணம் உள்ளது என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இவ்வளவு பொறுமைசாலியாக,
எவ்வளவு மிகவும் ஒரு தியாகம் செய்த நிலையிலாக உண்ணுதலையும் பருகுதலையும் எல்லாம் விட்டவனாக இறைவனுக்காக அவன் தன்னை அர்ப்பணித்து இருக்கின்ற வேளையில் அல்லாஹு தஆலா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வாடைக்கு கூட அந்தஸ்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். அதனால்தான் அந்த நோம்பாளி அவன் மிஸ்வாக்கு செய்வதனை, மதியத்திற்கு பிறகு பிரஷ் செய்வதை கூட தடுக்கப்பட்டிருக்கிறது, வெறுக்கப்பட்டதாக ஒரு கிதாபுகள் சொல்லப்படுகிறது. நோம்பாளி மதியத்திற்கு பிறகு அவன் பிரஷ் செய்வது கூட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை மற்றுள்ளவர்களுக்கு வாடையாக இருக்கலாம், ஆனா இறைவனிடத்தில் சிறப்பு அந்தஸ்தை பெறுகிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்கலாம். யத்ருக்கு துஆமுஹு வ ஷராபுஹு வ ஷஹ்வத்துஹு மின் அஜ்லி. நான் காரணமாக என்னுடைய அடியான், அதாவது அல்லாஹு தஆலாவினுடைய அடியான், அவன் அவனுடைய மன இச்சைகளையும் உண்ணுதலையும் பருகுதலையும் விட்டு விடுகிறானே, அவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? சாதாரணமாக இஸ்லாத்துல ஒரு நன்மையான விஷயத்தை செய்தா 10 இரட்டிப்பாக அவனுக்கு நன்மை கொடுக்கப்படுது. இஸ்லாம் அப்படிதான், 1 கொடுத்தா 10 கொடுப்பேன். நீங்க யாராவது மஞ்சாபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரா சாலிஹா, யாராவது ஒரு நன்மையை செய்யட்டுமே, அவனுக்கு 10 நன்மை இருக்கு. ஏனைய மற்றுள்ள மாதங்கள் மற்றுள்ள நேதங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு. ஆனா இந்த ரமலான் மாசத்துல மட்டும் ஒரு நன்மையை செய்துவிட்டால் அதற்கு 1000ஆகவும், ஏன் ஒரு ஃபர்லை நிறைவேற்றி இதனுடைய அந்த நற்கூலி அல்லாஹ்வுல கொடுப்பான். மேலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அல்லாஹ் சுப்ஹானஹு நோன்புக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனித புத்திக்கு அறிவுக்கு எட்டாத நிலையில் உண்டான சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க பாருங்க. அஸ்ஸியாமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. அஸ்ஸியாமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. நோம்பாளி, நோம்பு வைக்கக்கூடிய அடியான், அந்த நோம்புக்கு நான் கொடுக்கக்கூடிய நற்கூலி எந்த அளவுக்கு என்று தெரியுமா? அது சொல்லி விளக்க முடியாது, மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. சுருக்கமாக சொல்லுவதென்றால் அந்த நோம்புக்குண்டான நற்கூலி நானே என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நோம்புக்குண்டான நற்கூலி நான் தான் என்று சொன்னால் என்ன அதுக்கு அர்த்தம்? ஒரு முதலாளி அவன் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் பெருசா அல்லது அந்த முதலாளி வேணுமா அந்த சம்பளம் வேணுமான்னு கேட்டா, புத்தி இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? அந்த முதலாளி வேணும் தான் சொல்லுவான். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு உவமையாக சொல்லுவதென்றால், ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பாதுஷா இருக்கிறார், மிகப்பெரிய ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசர் தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அந்த ஊர் மக்களுக்காக தானம் செய்வதற்கு அவர் தீர்மானப்படுத்தி விடுகிறார். அவ்வாறாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலிம் சாக்களும் ஃபகீர் சாபுகளும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அந்த அரண்மனைக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளில் ஓடி சென்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருட்களை எடுக்கிறாங்க. சில நபர்கள் பட்டாடைகள் எடுக்கிறாங்க, வேறு சிலவர் நகைகள் எடுக்கிறாங்க, வேறு சிலவர்கள் பணங்கள் எடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு நபர் மிகவும் மெல்லிய உடல் கொண்டவர், நடப்பதற்கு கூட முடியல, இவரெல்லாம் வந்து என்னத்தை எடுக்க போறாரு அப்படின்னு அந்த நபர் வருகிறார். எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா இந்த நபர் என்ன தெரியுமா செய்தார்? இந்த அரண்மனையில இருக்கிறது எல்லாமே உங்களுக்குன்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு போன போது இந்த அரண்மனையில் வந்த இந்த ஏழையான மிக மெல்லிய உடல் கொண்ட இந்த வயதான மனிதர் வந்து செய்தது என்னவென்றால், அந்த அரசனை போய் அப்படியே கெட்டி பிடிச்சுக்கிட்டான். நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்றான். நீ எனக்கு, இந்த அரண்மனையில இருக்கிறது எல்லாமே உங்களுக்குன்னு சொன்ன போது, இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போது, நீயும் இந்த அரண்மனையில தானே இருக்கிற, நீ இன்னிலிருந்து எனக்கு அடிமை, நீ என்னது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்நேரத்துல யோசிச்சு பார்க்க வேண்டியது, அந்த அரண்மனையில வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு பொருளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போகும்போது அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். ஆனா எடுத்துட்டு போக முடியாத இன்னும் பல பொருட்கள் இருக்கு, அந்த அரண்மனை இருக்கு, இந்த அரசருடைய ஆட்சிக்குள்ளான இடங்கள் இருக்கிறது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் இந்த அரசனுக்கு சொந்தம். இந்த அரசனோ இந்த ஒரு மெல்லிய உடல் கொண்ட இந்த ஏழைக்கு சொந்தம்.
இப்போது யார் இங்க புத்திசாலி என்று கேட்டால் இந்த மெல்லிய உடல் கொண்ட இந்த வயதான இந்த மனிதன் தான். இதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை சொல்லுவது, எனக்கு எதுவுமே வேண்டாம் யா அல்லாஹ், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அடியான் போய் அப்படியே பற்றி பிடித்துக் கொள்கிறான். அதன் காரணமாக நமக்கு ரப்பு தஆலா முழுமையாக நான் என்னவெல்லாம் கொடுப்பதற்கு நாடுகிறேனோ, என்னவெல்லாம் நன்மை இருக்கிறதோ அது எல்லாம் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லாமல் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அஸ்ஸியாமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குள்ளது, அதற்குண்டான பிரதிபலன் நான் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஆக அருமையானவர்களே, எனது அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதமான ரமலான் மாதத்தை ஏனைய மற்றுள்ள மாதங்களை போன்று நாம் நினைத்து விடாமல், இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களில் ஒன்று, நம்முடைய அண்டை வீட்டார்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பசித்திருக்கிறோம், நம்முடைய பசி என்னவென்று நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஒரு நிலையை மற்றுள்ளவர்களுக்கும் ஏற்படுகின்ற பொழுது நம்மால் எப்படி அவர்களுக்கு உதவ முடியுமோ அதே மாதிரி உதவ வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தத்துவம், உன்னை போன்று உனது சகோதரன் வாழ்வதற்கு நீ விரும்பு, நீ மட்டும் உண்டு, நீ மட்டும் உடுத்து, நீ மட்டும் சுகமாக இருந்தால் போதாது. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நீ ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்து வந்தாய், ஒன்றும் இல்லாமல் தான் கையை மல்லாக்கு பிடித்து கொண்டுதான் நீ செல்லுவாய், எந்த விதமான பொருளும் உன்னிடத்தில் இருக்காது, ஒன்றுமில்லாமல் நீ போகின்ற பொழுது இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டு செல்வாய், நீ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது என்ற அந்த உணர்வு எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய இந்த சமூகத்தில், சுற்று வட்டாரத்தில், நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கும் நபர்களுக்கெல்லாம் நாம் தாராளமாக உதவி செய்து நாம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான இபாதத்துகளை, வணக்கங்களை புரிந்து இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள தௌஃபீக் செய்து அருள்புரிவானாக. இந்த ரமலான் மாதம் லஅல்லக்கும் தத்தகூன், மனிதர்களுக்கு இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இது. இந்த இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதத்தை நாம் மிகவும் முக்கியமாக கவனித்து இந்த ரமலான் மாதத்தில் இறை அச்சத்தை உருவாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். எவருக்கேனும் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தில் பங்கெடுப்பதுடன், இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதுடன், இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் கடந்து சென்ற பிறகும் கூட நமக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால் நாம் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆக மொத்தத்துல நாம இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் பயன்படுத்தி இறை அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள அல்லாஹு தஆலாவுக்கு தௌஃபீக் செய்து அருள்புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.